ஹாய்ங்க. இன்னைக்கு திருவாதிரை நோம்புங்க. இது வந்து மார்கழி மாசம் அந்த டைம்ல வருங்க, இந்த திருவாதிரை நோம்பு. இது பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவிங்களுக்கு தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த விரதம் இருப்பாங்க வருஷம் வருஷம். மெயினா வந்து இந்த திருமாங்கல்யத்துக்காக இருக்கிறதுங்க. கணவருக்காக நம்ம வேண்டிட்டு விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் எப்போ தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா, 6 மணிக்குள்ள அந்த இருட்டுல வந்து நம்ப வந்து அந்த சாப்பாடு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபுல் டே வந்து சாப்பாடே கிடையாது. நைட்டு நிலா வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம சாமி கும்பிட்டு விரதத்த முடிக்கணும். இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பொதுவா அந்த காய் பார்த்தீங்கன்னா, நெறையா காய் போடுவாங்க. அ சாம்பார் தாங்க நாங்க வந்து வைப்போம். அதுக்கு வந்து காய் வந்து நாங்க 7, அப்புறம் 9, 11 எங்க அம்மாலாம் வந்து 20க்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் வந்து 11 காய் போட்டிருந்தேங்க சாம்பாருக்கு. இது வந்து சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பருப்பு ரசம் வச்சிருந்தேனுங்க. அப்புறமா பூசணிக்காய், இனிப்பு பூசணிக்காய் வந்து திருவாதிரை நோம்புக்கு பார்த்தீங்கன்னா, கச்சாயம் தாங்க மெயினு. நாங்க வந்து கச்சாயம் தான் வந்து செய்வோம். இது எப்படி செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். நான் அதுக்கான ஃபுல் டீட்டெயிலும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. இந்த திருவாதிரை அப்போ அந்த பாட்டு பாடுவாங்க. அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதெல்லாம் எங்க தாத்தா, அம்மாச்சி வந்து இந்த பாட்டு பாடுவாங்கங்க. கரெக்ட்டா இந்த கச்சாயத்த எடுத்து அத சுத்திட்டு அந்த பாட்டு பாடுவாங்க. அத வந்து நான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். திருவாதிரை திருவாதிரை திருவட நோம்பு அருவாளும் கொடுவாளும் அடகு வச்சு 5, 6 காசுக்கு எண்ணெய் வாங்கி ஈரட சுட்டு பேரட வாங்கி அம்மன் கோயில் அரண்மனை தந்தெடுத்து அப்படின்னு அந்த பாட்டு தாங்க பாடணும். அது வந்து 3 தடவை வந்து சுத்திட்டு பாடுவாங்க. திருவாதிரை நோம்பு பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:05க்கு தாங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதாம்மா. நான் வந்து 8:30 மணி ஆயிடுச்சு நாங்க சாமி கும்பிடும்போது. சாமிக்கு எப்படிலாம் படைப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலையில வந்து சாப்பாடு நம்ம செஞ்சது எல்லாமே வச்சுட்டு, தேங்காய் பழம்லாம் வைக்கணுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பிள்ளையார் வந்து மெயினா அதுக்கு பிடிப்பாங்க. மஞ்ச கயிறு வந்து வைப்பேங்க. இது வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கட்டி விடுவாங்க. ஃபுல் டே வந்து விரதம் இருந்துட்டு, அந்த அந்த டைமில வந்து சாமி கும்பிடும்போது அவ்வளோ மன நிம்மதியா இருந்துச்சுங்க. நல்லா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. நிலாவுக்கு தண்ணி இறைச்சி விட்டுங்க. நாங்களும் வந்து நீர் விளவி சாப்பிட்டுட்டோங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.